ஒரு திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சியவே மாத்துதா அப்படிங்கிறது டவுட் தான். வாய்ப்பே இல்லை. சாயங்காலம் ஒரு 4 மணி ஷோ புக் பண்ணாங்கன்னா ஜெயநாயகன் பார்த்து முடிச்சுட்டு விஜய் டிவியில் வந்து சிறகடிக்க ஆசையை பார்த்தாங்கன்னா ஜெயநாயகன் மறந்துடுவேன். சார் ஃபெலிக்ஸ் அப்ப அரசியல நிப்பாரா சார்? ஆமா, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? ஏங்க நிக்கிறதுக்கே ஆள் இல்ல. உன்னையில இருந்து உன் பேரு டேவிட் இல்ல டிராவிட் வா. இன்னையில இருந்து உன் பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது. ஒரு மிகப்பெரிய கல்லூரி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா வேட்பாளரா நிக்க போறாங்க. அப்படியா? எங்கப்பா. இந்த லேடி வந்து அப்பப்ப விஜய் மாதிரிலாம் போர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு கல்லூரியோட எம்டி. அவங்க எம்டி விஜய் மாதிரின்றாங்க, இப்படிங்கிறாங்க. பார்ட்டி வந்து பணம் இருக்க பார்ட்டியை தேடுது. பணம் இருக்க பார்ட்டியை தேடுது. நீங்க ஒரு ஐக்கிய கருதியே எல்லாமே. புஷியானந்த் யாரு? புஷியானந்த்னா என்ன, விஜய்னா என்ன? விஜய் தான் புஷியானந்த், புஷியானந்த் தான் விஜய். ஆமா, அவரு தான் விஜய் புஷியானந்த். அவ்வளவுதான் இல்லையா சார்? அவர் வரணுங்கிறதுக்காக சஞ்சீவ் எல்லாருமே இலவசமா போவாங்க. சஞ்சீவ் எல்லாருமே இலவசமா. சஞ்சீவ் திடீர்னு ஒரு ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, அது மாதிரி ஷூட்டிங் வந்துருச்சுன்னா, அந்த மாதிரியான சம்பவம் இது வரைக்கும் நீ என்ன பாத்துக்கல, இனிமேதான் நான் என்ன பாத்துக்கிறேன். கிளம்புறேன். இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. அவரு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுதான் வருவாப்ல. நீங்க உடனே அதான் இந்த டைம்ல திடீர்னு ஒரு படம் வந்துருச்சுன்னா, அந்த விஜய் டீம்ல இருந்து அவருக்கு போன் போயிருக்கு. அவர் வந்து நீங்க சஞ்சீவா நடிங்க, விஜயா நடிக்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு வாரம் வருத்தத்திலே இருந்தாராம் வீட்டுக்கு. நீ யாரா சொல்றதுக்கு? விஜய் என்ற சொன்னது அவதாங்க சொல்ல சொன்னாரு. நீங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் மாதிரியே நடிக்கிறீங்களா? இல்ல, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறோம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. நீங்க போன் பண்ணி நீங்க சொல்ற மாதிரியே சொல்லுங்க. இந்த 6 பேர் யாருன்னா, இவரு தெரியாதா? இவருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இவரு தெரியாதா? இவர் வீடியோ போட்டா 1 லேக் வியூஸ் போகும். யாரு? ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸா? நீங்க ஃபெலிக்ஸ் சொன்னீங்களா? ஃபெலிக்ஸ். இந்த 6 பேரு இன்ஃப்ளூயன்சர்ஸ். சார் ஃபெலிக்ஸ் அப்ப அரசியல நிப்பாரா சார்? ஆமா, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? ஏங்க நிக்கிறதுக்கே ஆள் இல்ல. உன்னையில இருந்து உன் பேரு டேவிட் இல்ல டிராவிட் வா. இன்னையில இருந்து உன் பேர் புரியுதுங்களா உங்களுக்கு? 11 பேர் ஆட்டத்துக்கு வடிவேலு சத்யராஜ் போய் தேடுவாங்கல்ல. என் பொண்டாட்டி என்ன அடிக்க, அவ என்ன அடிக்க, அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத்து. நான் அந்த கட்சிக்கு போய் பேச, திரும்ப என்னையே அவங்க பேச வைக்க, நான் போய் பேச, 2 ஒண்ணுதான். அப்படின்னா நான் என்னைக்குதான் எம்எல்ஏ அடிக்கிறது? இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரியா? அந்த மாதிரி யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது. நீங்க நினைச்சு பார்க்காத ஆள்லாம் வேட்பாளரா அறிவிக்க போறாங்க. அதுல காமெடி சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது. ஒரு மிகப்பெரிய கல்லூரி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா வேட்பாளரா நிக்க போறாங்க. அப்படியா? அவங்க இப்பயே அந்த லேடி வந்து அப்பப்ப விஜய் மாதிரிலாம் போர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு கல்லூரியோட எம்டி. அவங்க எம்டி விஜய் மாதிரின்றாங்க, இப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா வந்து எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி. எம்ஜிஆர் அந்த ஸ்டெப்பை கவனிச்சிங்கல்ல, போக்கிரி பொங்கல் இவரே சட்டையை காட்டுவார், அப்புறம் இவரே இங்க கேட்டுவாரு இழுத்துப்பாரு. அதை ஒரு இடத்துல வையே. அது அந்த சட்டை அந்த பருத்தி முட்டை குடோன்லயே இருக்கலாம், அங்கே இருக்கலாம். நான் இன்னும் க்ளூ தரேன்னா, அந்த லேடியோட அப்பா வந்து எம்ஜிஆரோட நெருங்கிய இருந்தவர். புரிஞ்சிருச்சு. ரைடு வந்ததுல இருந்து அவர் கொஞ்சம் இவங்களும் வந்து வேட்பாளரா களமிறங்க இருக்காங்க. அதனால பார்ட்டி வந்து பணம் இருக்க பார்ட்டியை தேடுது. பணம் இருக்கிற பார்ட்டியை தேடுது. நீங்க ஒரு ஐக்கிய கருதியே எல்லாமே. இதான் நிலைமை. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை, எம்எல்ஏ வேட்பாளரை தேர்வு செய்யறதுல பல பிரச்சனை. மாவட்ட செயலாளர் ரெடி, அண்ணே நான் நிக்கிறேனே, நீ செலவு பண்ணுவியா? இல்லைண்ணே, அப்போ ஓரமா நில்லு. அது எப்படிங்க? 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவ்வளோ காசு இருக்கும். விஜய் படத்துக்கு ஆல்ரெடி வந்து எல்லாரும் வந்து அவன் வந்து சம்பாதிக்கிற காசுலேருந்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தாங்க. நீங்க தொண்டர்கள் எல்லாரும் இன்னமும் நலிவடைந்த நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள காலி பண்ணிட்டு இந்த போஸ்டிங் வந்திருக்காங்கல்ல, மாவட்ட செயலாளர் நலிவடைந்து இருக்கிறதுக்கு காரணமே தொண்டர்களா இருக்கிறதுன்னு அவங்களுக்கு புரியாதா? அந்த மாவட்ட செயலாளரா வந்திருக்காங்கல்ல, அவரு தான் நல்லா, அவங்க நல்லா வெல் செட்டில்டு. அவங்கள ஒரு 2-3 பேர் நான் நிக்கிறேன், என் தொகுதி இல்லாம பக்கத்து தொகுதிக்கு சேர்த்து செலவு பண்றேன். அப்படியா? நான் பக்கத்து தொகுதிக்கு நிக்கிறேன் அப்படி காலடி வச்சு? இல்ல, அது வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி. புஷி தான் சொல்லுவாரு, விஜய் 4 தொகுதியில நிற்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. 4 தொகுதியா? சமீபத்தில் ஏதோ ஒன்று சொன்னாங்க, தலைவரை பார்க்கறதுக்காக வந்து வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வேலையே வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் ஏதோ ஒன்று சொன்னார். அதுக்கு வந்து இந்த ஹாட்ஸ்பாட் 2ல வந்து ஒருத்தர் வச்சுருக்காங்க, அவன் வேலையை விட்டுட்டு அந்த தலைவரை பார்க்க வரானா. சரி, ஓகே, உங்கள் பையன் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் விட்டு வராப்லையா?
வரமாட்டாப்புல நடக்க தானே செய்யுது அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் அப்படி ஊறி போய் தான் வராங்க. இருக்கும். அடுத்து கம்மிங் டு எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமா ஒரு கட்சியில இருக்கிற கிளை, வார்டு, பகுதி, ஒன்றியம், நகராட்சி, ஊராட்சி எல்லா இடத்துலையும் தீயா வேலை செய்வாங்க. அந்த வேட்பாளரோட வேட்பாளரை காலைல 6 மணிலேருந்து சும்மா விட மாட்டாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. வா அந்த இடத்துக்கு போ, அங்கே குனி, இப்போதான் நான் கிறிஸ்டின் கோயிலுக்கு போட்டேன், அது பெந்தகோஸ், இது ஆர்சி, இங்கே வா அப்படின்னு ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப விஜய் கட்சியில அப்படி யாரு இருக்கா? எல்லாருமே 20,000 இவங்க சர்வே எடுத்ததுதான். இவங்களே சர்வே எடுத்து மீட்டிங் போட்டுருக்காங்க. நம்ம கட்சியில இருக்கவங்க எல்லாரும் 20,000 ரூபாய்க்கு ஸ்விக்கி ஓட்டுறான், இல்லைன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறான். அதிகபட்சமா அவனுடைய சம்பளம் 30,000 ரூபா தான். அவன் ஒரு நாள் லீவ் போட்டா லாஸ் ஆஃப் பே, இல்ல கேஷுவல் லீவ், 2வது நாள் லாஸ் ஆஃப் பே. அப்ப அவனை எப்படி யூஸ் பண்றது? இல்ல கண்டிப்பா இதுக்கு விஜய் சம்பாதித்த காசுல இருந்து அவர் செலவு செய்வாரு. செலவு செஞ்சு இந்த எலெக்ஷன் நடத்துவார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்க, அன்றாட பொழப்புக்கு இருக்கோம், அவங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, நிற்கிற ஒரு பொசிஷனுக்கு வராங்க அப்படின்னா நல்லதுதான். அது பண்ணணும்னா அவங்க செலவு செய்யணும். அவங்க இப்போ அந்த கேம்பெயின் நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு அப்போ ப்ரெஸ் வேணும். ஆமாம், நிறைய பேர் ப்ரெஸ் எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் நோட்டீஸ்லாம் அடிச்சுருவாங்க. கேம்பெயினுக்கு ஆள் வேணும். அப்படியே கேம்பெயினுக்கு வந்துட்டாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு பெரிய டீம் என்ன விளையாடுறீங்க? தமிழ் சினிமா நடிகர்கள்ல நிறைய பேர் விஜய்க்கு கேம்பெயினிங் போவாங்க, தமிழ் சினிமா நடிகர்கள் போவாங்க, தமிழ் சினிமாவோட சின்னத்திரை நடிகர் போவாங்க, எல்லாருமே போவாங்க. நான் மட்டும்தான் போக மாட்டேன். ஆக்சுவலா என்னன்னா இப்ப எல்லாரும் விஜய், நான் மட்டும் அந்த இது சொல்லுவாங்கல்ல, சார் இந்த கிரகத்திலேயே ஒருத்தன் மட்டும்தான் சார் தனியா இருக்கிறான் அப்படின்னு இந்த புதிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சஞ்சீவ் புசி ஆனந்துக்கு கேம்பெயின் பண்ணுவாரா? சஞ்சீவ் புசி ஆனந்த் கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்ப விஜய்க்கு எல்லாம் நடிகர் பண்ணா மத்த தொகுதி வேட்பாளர்லாம் என்ன தொக்கா? போவார் அதெல்லாம் புசி ஆனந்த் யாரு? புசி ஆனந்த்னா என்ன, விஜய்னா என்ன? விஜய் தான் புசி ஆனந்த், புசி ஆனந்த் தான் விஜய். ஆமா, அவர் தான் விஜய் புசி ஆனந்த். அவ்வளவுதான் இல்லையா? அப்புறம் என்ன இருக்கு? அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியில இருக்க வேட்பாளர்களுடைய நிலையை சொல்றேன். விஜய் கூட இருக்கிறவங்களை மட்டும் சொல்லல நான். ஆண்டிப்பட்டியோ, உசிலம்பட்டியோ, இல்ல தஞ்சாவூர்ல அம்மாப்பட்டியோ, ஏதோ ஒரு தொகுதியில ஏதோ ஒரு வேட்பாளர் நிறுத்துறான்ல, அவனுக்கு கீழே அவன் ஒரு 30 நாள் வேலை பிரச்சாரம் பண்ணும்ல. அப்ப அவன் கூட எப்பவுமே ஒரு 10 பேர் நிக்கணும்ல. அந்த 10 பேருக்கான செலவு இருக்குல்ல, அது அவன் முதல்ல லீவ் போடணும். அதுக்கு சார் அவர் வரணுங்கிறதுக்காக சஞ்சீவ் எல்லாருமே இலவசமா போவாங்க. எல்லாருமே இலவசமா போவாங்க. சஞ்சீவ் திடீர்னு ஒரு ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, அது மாதிரி ஷூட்டிங் வந்துருச்சுன்னா, அந்த மாதிரி அவன் சம்பவம் இது வரைக்கும் நீ என்ன பாத்துக்கல, இனிமேதான் நான் என்ன பாத்துக்கிட்டு கிளம்புறேன். இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. அவரு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுதான் வருவாப்ல. நீங்க உடனே அதான் இந்த டைம்ல திடீர்னு ஒரு படம் வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன் திடீர்னு வந்துச்சுன்னா சொல்றேன். அதாவது நல்ல நண்பனுக்கு எடுத்துக்காட்டு சஞ்சீவிட்டு எனக்கு பிடிச்ச விஷயமே நல்ல நண்பன். ஏன்னா ஒரு நண்பன் தவறே செய்தாலும் அவருக்காக தோல் கொடுக்கணும் தான். ஆமா, கடைசி நிற்கிறதா நண்பன். உமாபதி அண்ணா எனக்கு சொன்னார், நீ நல்ல நண்பனா இருக்கணும் அப்படின்னாரு. அதனால அது நல்ல நண்பன். அந்த விஜய் டீம்ல இருந்து அவருக்கு ஃபோன் போயிருக்கு. அவர் நீங்க சஞ்சீவா நடிங்க, விஜயா நடிக்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு வாரம் வருத்தத்திலே இருந்தாராம் வீட்டுக்கு. நீ யாரா சொல்றதுக்கு? விஜய் என்று சொன்னது அவதாங்க சொல்ல சொன்னாரு. நீங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் மாதிரியே நடிக்கிறீங்களா? இல்ல, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறோம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள் இல்லை. ஏன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ நான் ரஜினி சாரோட ஃபேனுங்கிறதுனால எங்கேயாவது ஒருத்தர் ரஜினி சாரோட சாயல், அவருடைய பேச்சு வழக்கு இதெல்லாம் வரதான் செய்யும். அவர் நண்பரும் வேற. 2வது விஜய் மாதிரி ஒரு ஸ்டார்னா அந்த ஸ்டாரை பார்த்து சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகதான் செய்வாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் போய் தடுக்கலாம் முடியாது. ஒருத்தரை போய் எக்ஸ்கியூஸ் மீ உங்கள் பாடி லாங்குவேஜ்லாம் மாற்றுங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது எனக்கு அவர் மேலே எனக்கு தப்பாகவும் தெரியல. அவர் அதை ஃபாலோ பண்ணிக்கிறார், அவ்வளோதான். அதாவது மற்ற கட்சியில அதிமுகவில் கூட்டம் போட்டாங்கன்னா ஒரு லேடி ஜெயலலிதா மாதிரி கெட்டப்ல வருவாங்க, எம்ஜிஆர் மாதிரி கெட்டப்ல வருவாங்க. அது மாதிரி லுக்கலைக் ஆர்டிஸ்டா சொல்றீங்களா? அதே மாதிரி திமுகவுலையுமே ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் வருவாரு, அண்ணா மாதிரி ஒருத்தர் வருவாரு, வேற யார் கலைஞர் மாதிரி எல்லாம் நிறைய பேர். ரீசெண்டா லுக்கலைக்ல உதயநிதி மாதிரி ஒருத்தர் வருவாரு. அவர் எல்லாரும் ஒரே மாதிரி வருவாங்க. இங்க விஜய் கட்சியில மட்டும்தான் எல்லாருமே விஜய் மாதிரி. ஆனா மாவட்ட செயலாளர் எல்லாரும் விஜயாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா அந்த ஒரு ஃபீவர் இருக்கதான் செய்யும். அதுல எதுமான தப்பும் கிடையாது. சமீபத்துல இப்ப இந்த படம் சொல்லிட்டீங்க, ஓரளவுக்கு நீங்க எலெக்ஷன் டைம்ல நெருங்கும்,
ஒரு வாரம் ஓடுங்கிறீங்க, ஒரு வாரம் ஓடினாலே இப்போ என்னுடைய கணிப்படி எல்லாரும் ஃபேஸ்புக், ஒருவேளை நானே ஐடியா தரணும். இல்ல ஆக்சுவலா எல்லாரும் அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எடுத்து பிரபலமாக்கி போட்டு அமேசான்ல போட்டு 1:2 2:3 எல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ப்ரொடியூசருக்கும் எந்த விதமான நஷ்டமும் வராது. சரி, ஆக்சுவலாக என்னன்னா, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி விஜயுடைய படம் சுமாராக இருந்தாலும் நல்ல கலெக்ஷன் ஆகிடும், சூப்பராக இருந்தாலும் செம்மையாக கலெக்ஷன் ஆகும். அது சமீப காலமாக ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் டவுட்டே கிடையாது. அது நீங்கள் அது மறுக்க முடியாத ஒரு கலெக்ஷன் மேட்டர் இல்லை, விஜய் பத்தின பேச்சு வரும் வரும் வரும். இல்ல இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா இந்த இன்டர்வியூ ஜெயநாயகன் பத்தி பேசியிருப்போமா? இல்லங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனா கூட எலெக்ஷனுக்கு ரொம்ப டைமா இருக்குமே. ஆமா இல்லையா? ஆமா, இதுதான் கரெக்ட். எலெக்ஷன் டைம்ல அதனாலதான் அப்ப ரிலீஸ் பண்றது. நேத்து ஜனநாயகன் பார்த்தேன், அந்த மாதிரி அந்த ஃபீலுக்கு அவங்க கொண்டு வராங்க. அந்த ஃபீலை கொண்டு வராங்க. ஆனால் ஒரு திரைப்படம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சியவே மாத்துதா அப்படிங்கிறது டவுட் தான். வாய்ப்பே இல்லை. ஒரு கணிசமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இருக்கலாம், ஒரு நடிகருக்கான ஒரு கணிசமான மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் ஆட்சியை மாற்றுற அளவுக்கு இருக்குமான்னு கருத்து. சாயங்காலம் ஒரு 4 மணி ஷோ புக் பண்ணாங்கன்னா ஜெயநாயகன் பார்த்து முடிச்சுட்டு விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசையை பார்த்தாங்கன்னா ஜெயநாயகன் மறந்துடுவேன். என்ன கடைசியில் சிறகடிக்க ஆசை ஜனநாயகம் மறக்கடிக்கும். இல்ல சீரியஸா அந்த 4 சீரியல் டெய்லி நான் பாக்குறேன். நான் அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிருது இல்ல. எல்லாத்தையும் ஐயனார் துணை அப்புறம் ஐயனார் துணை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லார் படமும் மறந்துருது. அவ்வளவு செமையா இருக்கு அந்த சீரியல். அப்புறம் அந்த டாக்டர் படிக்கவே ஒரு ஹீரோயின், அவங்க சின்ன மருமகள், இந்த 3 சீரியல் நான் டெய்லி பாத்துறேன் ரெகுலரா. ஆசை, ஐயனார் துணை, சின்ன மருமகள். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன் நான், என்னமோ மறந்துட்டேன், எனக்கு தெரியல. ஆமா, இன்னும் ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு நல்ல பயங்கர ஃபேமஸான சீரியல். அது கூட பாண்டியன் ஸ்டோர். அதாவது அந்த குடும்பத்துல இப்படிதான் கிடையாது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதான் இந்த 4 ஃபேமிலியுமே ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்க்க அந்த குழுவினரை பார்த்தா சொல்லலாம்னு நினைச்சேன். உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது எவனுக்காவது பிரச்சனை வீட்டுல இருந்து வச்சுக்கிறேன், சே நம்ம குடும்பம் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்க தரீங்க. ஆமா, அதனாலே உங்க சீரியல் வா. அதனால எல்லாருமே படம் பார்த்துட்டு உடனே போய் இந்த 4 சீரியலை பாருங்க அன்னைக்கு. ஆமா, அதனால சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர்ஸ், இன்னொன்னு சின்ன மருமகள், ஐயனார் துணை, 4 சீரியலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் மறந்துருங்கிறாரு. ஆமா, அது நான் ஒருத்தரால பார்க்க ஆரம்பிச்சேன். நம்ம விகடன்ல ஒருத்தர் சிபின்னு ஒருத்தர் ஆங்கரா இருக்காரு. அவர் விகடன்ல இருந்துட்டு திடீர்னு ஷோல நம்மளாச்சே இவரு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். கடைசியில 4 சீரியல். இப்பெல்லாம் அந்த சிறகடிக்க ஆசையெல்லாம் 1 மணி நேரம் போடுறாங்க. பார்க்காம இருக்கவே முடியல. என்னாச்சு, நான் ஒரு நாள் விட்டேன், நேத்து என்னாச்சு, ஓகேவா, அந்த 2 பேரும் சண்டை முடிஞ்சா, அந்த மாதிரி அன்னைக்கு லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிடும். அதனால இந்நேரம் பொங்கலுக்கு வந்திருந்தா மறந்துருப்பாங்க. ஒருவேளை இப்ப ரிலீஸ் ஆனா கூட இந்த 4க்குள்ள ஏதாவது ஒரு சீரியலை பாருங்க, வந்துடலாம். அவ்வளவுதான். 4 சீரியலுக்கு இணையா ஜனநாயகம்? ஒரு சீரியல் தான், சிறகடிக்க ஆசை பார்த்தோன்னே மறந்துடும். அவ்வளவுதான். அப்படியே தொடர்ந்து 4 சீரியலை பார்த்தோன்னா விஜய் படம் சின்ன மருகன் பாருங்க. அதுல வர கதாநாயகனோட அட்ராசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பரவாயில்லையே, இவர் நல்லா இருக்காரு, இவர் எப்ப எலெக்ஷனுக்கு வருவாரு, இதை பார்த்துக்கிட்டு. ஆனா 4 சீரியலுமே உண்மையிலே மக்களால பயங்கரமா பார்க்கப்படுற ஒரு சீரியல் தான். ஸோ அதனால அந்த சீரியல் ஒரு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்கிறீங்க. ஆமா, நிச்சயமா. சரி, ஓகே. சில விஷயங்களை மறக்கிறதுக்கு சில விஷயங்களை பார்த்தா இல்ல. ஒரே ஒரு படம் எடுத்து 2.5 மணி நேரம் எடுத்த ஒண்ணுக்கே இவ்வளவுனா டெய்லி புது சீனா எடுத்து 4 சீரியல் நான் ஒரு ஃபோன் பண்ணேன், ப்ரோ இப்பதான் ப்ரோ உங்களை பார்த்தேன், செம கல்யாணம் போல உங்களுக்கு சீரியல்ல பார்த்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ இப்பதான் கல்யாணம் எபிசோடு வருது? ஆமா ப்ரோ அதை 2 மாசத்துக்கு முன்னாடி ஷூட் எடுத்தேன் ப்ரோ. இப்பெல்லாம் நான் குழந்தையோட எபிசோட் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இல்ல. ஆமா, சரி ப்ரோ அப்படின்னு வச்சிருவேன் நான். அப்ப அப்படியே அதுல ஒரு மிங்கிள் ஆயிட்டேன் நான் சீரியலோட. நல்ல விஷயம். அப்போ ஓகே. அப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ், சீரியலை எந்த எலெக்ஷன் கமிஷனும் தடுக்க முடியாது. எஸ் வேணா. ஆனா சீரியல்ல எல்லா சீரியலும் ஒரு சீன் வைப்பாங்க, எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, ஓட்டு வேணா நீங்க சின்ன மருமகள்ல வர அப்பா கேரக்டர் வேணா பிடிக்கலாம். அவர் தான் அமைச்சரா நடிச்சிட்டு இருக்காரு அவர். ஆமா, இந்த பக்கம் என்னன்னா நடிகர் அரசியல்ல நடிக்கிறாரு, அந்த பக்கம் என்னன்னா நடிகர் அமைச்சரா நடிக்கிறாரு இல்ல. ஓகே, அவரு ஆனா சரியான ஆர்டிஸ்ட் அவரு, பயங்கரமா. ஆனா இப்ப அவர்கிட்ட போய் கேட்கணும், அவர்கிட்ட போய் கேட்பாங்க கண்டிப்பா அந்த படத்துல சேர்ந்து சார் எலெக்ஷன் தான் நெருங்குது, நீங்க என்ன பண்ணுங்க. அவர் எந்த தொகுதின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, யாருக்கு என்ன தொகுதின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா இது படம் ரிலீஸ் ஓகே. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ NDTV அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடம்ல இந்த என்ன
ஃபஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணுங்கள், மைக் ஆன் பண்ணுங்கள், அப்புறம் மைக் ஆஃப் பண்ணுங்கள், கேமரா ஆஃப் பண்ணுங்கள், எடுத்ததெல்லாம் அழிச்சிருங்க, கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, லைட் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாங்க. என்ன தான் நடந்தது அந்த இன்டர்வியூவில்? அது என்ன, அது ஒரு சிறப்பான ஒரு இன்டர்வியூ. ஏன்னா இது வரைக்கும் விஜய் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்சன் ஒரு இன்டர்வியூ. அவ்வளோதான். அதோட 10 வருஷம் முன்னாடி ஏதோ அதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன அப்பெல்லாம் கொடுத்துருக்காரு, டெலிவிஷன் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு வேற லெவல் மாறிட்டார் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நெல்சனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த என்டிடிவி இன்டர்வியூ என்ன நடந்தது? அதாவது என்டிடிவி வந்து எல்லா கட்சி தலைவர்களையும் அவங்க சேனலுக்கே கூப்பிட்டு கான்க்ளேவ் இந்த மாதிரி இன்டர்வியூ நடத்துவாங்க. கீழே இருக்கவங்க கேள்வி கேட்பாங்க, இங்கே நின்று பேசுவாங்க. அந்த ஸ்கில்லுக்கு வந்து தனி திறமை வேணும். அதுவா? ஆமாம் ஆமாம், அந்த திறமை தனி வேணும். ஒரு தடவை ஆர்ஜே பாலாஜி, அதுக்கப்புறம் அந்த இவங்க நம்ம பெண் போலீஸ் அதிகாரிகள், அவங்க பேர் என்ன, ஐயோ மறந்து போயிட்டாங்க, அந்த லெதர் பற்றியெல்லாம் பேசினாங்கல்ல, ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பேடி, பேடி என்ன பேடி இது, கிரண் பேடி, கிரண் பேடி, ஆர்ஜே பாலாஜி அவங்கலாம். கமல் சார் ஒரு தடவை உட்காந்துருந்தாரு. எல்லாருமே உட்காந்து, கமல் சார் இருக்காரு, டெபுட்டி சிஎம் எடப்பாடி பழனிசாமி, டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ், இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க, பிடிஆர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இது வந்து லைவ் வந்து பை பிரணாய் ராய். இது டெல்லியோட தேசிய ஊடகம் இப்ப அதானி கையில இருக்கு, வாங்கியிருக்காப்ல. அவங்க வாங்கிட்டாங்க. பிரணாய் ராய் இல்லையா? அதான் நீ வாங்கிட்டாப்ல. அவர் தான் அந்த வேர்ல்டு. ஒரு தடவை பிரணாய் ராய் வந்து இங்க விஜயகாந்த் சார் வந்தார். முன்னாடிலாம் வேர்ல்டு திஸ் வீக்னு ஒன்று வருவார், அவர் தான் பிரணாய் ராய். பிரணாய் ராய் தான் அந்த என்டிடிவி நினைச்சிட்டு இருந்தேன். அதை அவங்க வாங்கிட்டாங்க. அப்படிதான் நியூஸ் நமக்கும் வந்துச்சு. இப்ப அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருந்தாங்கிற கதையா இருக்கு எனக்கு. அதெல்லாம் பெரிய இது இல்லை.